நான் வருத்தம் தெரிவித்தது ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக தான் தெரிவித்தேனே தவிர இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசில் ஏற்பட்ட விஷயம், இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடியோவை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும், நான் வரலப்பா நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜே கெட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும். அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவர் அனுப்பி வச்சுருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரு பத்திரிக்கையாளர் கூட என் கூட பேசும்போது என்ன சொன்னார்னா, மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தா கூட அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். இப்படி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம். குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அதில் நிறைய குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் ஒரு ஹேஷ்டேக்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரோலிங் போத் த கேமராஸ். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 3 3. ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்ன தான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசுகிறதுனால அது புத்திசாலித்தனம் ஆகிடாதுங்கிற ஒரு பழி மேலே இருக்குது. அதனால் நான் ஒரு வேளை முட்டாள்தனமாக பேசினா கூட அதை புத்திசாலித்தனமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, டீல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அதே மாதிரி தான் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு விதம், மன்னிப்பு கேட்குறேங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தவறு நடந்துட்டதாக நான் உணர்கிறேன். உண்மையிலேயே அது தவறி தான் நடந்தது. நான் மேடையில் மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணும்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யார்கிட்டையும் அடிமை இல்லை, யார்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை, இப்போ இல்லை, என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறது இல்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறது இல்லை, காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போகிறது இல்லை. அப்படியே ஒருவேளை இந்த ஃபோட்டோவை போடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு நான் யாரெல்லாம் சொல்லணும்னா, ஒரு வேலு நாச்சியாரை பற்றி பேசலான்னு ஆசைப்படலாம், டயானா சார்ல்ஸை பற்றி பேசணும்னு ஆசைப்படலாம், நான் எப்போவுமே பேசுகிற மதர் தெரசா அவர்களை பற்றி நான் மறுபடியும் ஒரு தடவை பேசுகிறேன்னு ஆசைப்படலாமே தவிர, இப்படி நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறது சரியில்லை. ஓகே, அப்படி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாதப்போ பக்கத்துலேருந்து குந்தவை குந்தவைன்னு ஒரு பிரியங்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பொன்னியின் செல்வனில் அந்த கேரக்டராக இருந்ததுனால எனக்கு டக்குன்னு அது ஒரு வார்த்தை ஜாலமாக என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மீறி, அந்த நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும்போது கலைவாண நகரத்தில் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து மொபைலில் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போது திரு அந்தணன், வலைபேச்சில் இருக்கிற அந்தணன் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தார். இதே நிகழ்ச்சியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ விஜய் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும், இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும், நான் வரலப்பா நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜே கெட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும். அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவர் அனுப்பி வச்சுருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரு பத்திரிக்கையாளர் கூட என் கூட பேசும்போது என்ன சொன்னார்னா, மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தா கூட அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். இப்படி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. உண்மையான விஷயமே என்னென்னா, திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்களை கடந்து, அரசியலுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் சந்தித்து கடந்து வந்துட்டு இருக்கும்போது கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. பட் அதை நான் சொல்கிறதுக்காக அந்த மேடைக்கு போகல. அந்த மேடைக்கு நான் எதுக்காக போனேன், அங்கே யாரெல்லாம் பேச இருந்தேன், ஏன்னா அது என்கிட்ட ப்ரீ பிளான்டு விஷயம், என் கையில் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி நான் அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். அதனால் எனக்கு இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு பேசணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய லட்சியம்லாம் எனக்கு கிடையாது. குந்தவைனோடனே இவங்க வீட்டிலேயே குந்த வச்சுருக்கலாம், வெளியில் வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஆதங்கம், உண்மையிலே பெரிய ஆதங்கம், அவ்வளோதான். அதனால தான் நண்பர் சமுத்திரகனி கூட அவர் பேசும்போது, நீ யாருக்கிட்ட உன்னோட ஈகோவை காட்டுற, எதுக்காக இவ்வளோ பெரிய ஈகோ,
யாரை மிரட்ட பார்க்குற நீ எதுக்காக அப்படின்னா ஒரு பேசுனது வந்து அவரும் காசு வாங்கிட்டு பேசலை, அவரும் ஒரு ஆதங்கத்தில் ஒரு அன்பின் மிகுதியில் தான் அவரை அறியாமல் பேசுகிற ஒரு விஷயமும். இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தது. அன்றைக்கி நான் போய் பேசிட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் நண்பர் பாண்டே அவர்கள் சொன்னார், அந்த குந்தவை விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருக்கலான்ட்டு. நான் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பாருங்கள், நாளைக்கு பாருங்கள் அப்படின்னாரு. நான் உடனே வந்து இது எதுக்கு, நான் எப்போவுமே இந்த பிரச்சனைகளை வந்து விரும்பாதவன். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு உடனே ஒரு தீர்வு வந்துடணுன்ட்டு உடனே கலாட்டாவில் இருக்க அவங்க அருணா மேடமுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன். நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அப்போ நான் அவங்களுக்கு கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக மெசேஜ் அனுப்பி தயவுசெய்து அதை டெலீட் பண்ணிவிடுங்க, அது எதிர்விதமான விஷயத்தை எதுவும் ஏற்படுத்திட வேண்டாம்னு சொல்லிவிட்டு காலையில் பார்க்குறேன். காலையில் பார்த்தா வேறு ஏதோ ஒரு வீடியோ மூலமாக அது வெளியாக இருந்தது. அது என்ன மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பை போக போக ஏற்படுத்திச்சுன்னா, நான் சொன்னது வந்து ஒரு பெண்மணியை பற்றி, ஒரு 3வது மனுஷியை பற்றி, எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 3வது மனுஷியை பற்றி. இந்த பிரச்சனையில் மொத்தம் 3 பேர்னு எடுத்துக்கிட்டால், முதல்ல வந்து என்னுடைய அன்பு நண்பர் விஜய், அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு நண்பர். 2வது இடத்துல அவருடைய மனைவி இருப்பாங்க. இன்னமும் கோர்ட்டு தீர்மானிக்காத வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க மனைவி தான், அந்த முக்கியமான ஸ்தானத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னது 3வது மனுஷியை பற்றி, அவங்கள வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம், பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து வந்து நிறைய பேர் அதை பதிவு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அவர் பாண்டே சொன்ன மாதிரி இதை நம்ம தவிர்த்துருக்கலாம், தவறு நடந்துருச்சுன்றதுக்காக நான் உடனடியாக அதை வந்து ஒரு பேடில் எழுதி, இந்த எழுதுகிற பழக்கம் என்னென்னா, நம்ம பேசும்போது, இப்போ நான் பேசும்போது தவறி போய் ஏதாவது வார்த்தைகள் வந்துடலாம், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பராக எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு கோழி சேவலை வச்சுட்டு அந்த ஹாப்பி உமன்ஸ் டேக்கு ஒரு ஏஐ மூலமாக ஒரு வீடியோ செய்கிறதுக்காக முற்பட்டு மத்தியானமே இந்த ரெக்கார்டிங் எனது முடிஞ்சு போச்சு, என்னுடைய வருத்தம் தெரிவிக்கிற ரெக்கார்டிங். ஆனால் அது ஏஐ முடிகிறதுக்கு ராத்திரி 8 மணியோ 9 மணி ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் பதிவு பண்ணி போடும்போது பை த டைம் எனக்கு அந்த ட்வீட் ஒன்று வருது. அந்த ட்வீட்டில் வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி இவரே விரும்பி அந்த ஃபோட்டோவை போட சொல்லி அப்படின்லாம் வந்தோடனே நான் வருத்தம் தெரிவித்தது ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக தான் தெரிவித்தேனே தவிர, இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசில் ஏற்பட்ட விஷயம், இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடியோவை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சற்றே நீண்ட பதிவு தான். காரணம், ஒரு 3வது மனுஷியோட ஒரு 3ஆம் தரமான ட்வீட், அது எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு. என்னுடைய செயலுக்கு அவங்க கருத்து தெரிவிக்கக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் சமீப காலங்களில் அவங்கள பற்றி வந்த கொச்சையான, மிக அசிங்கமான நிறைய கருத்துக்கள் இங்கே இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. ஒரு கட்சியோட தலைவர் உட்பட அவங்கள பேசின விஷயங்களுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை வரவேற்றிருப்பேன். எதுக்குமே சொல்லாமல் எனக்கு மட்டுமே அவங்க கண்டனத்தை தெரிவித்ததுனால நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னதே தப்புன்னு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஏன் சார் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்கள் ஏன் அதை மன்னிப்பு கேட்கணும்? அதில் நிறைய குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, வி ஸ்டாண்ட் வித் பார்த்திபன் ஒரு ஹேஷ்டேக்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. காரணம், இது என் நன்மைக்கு பக்கத்தில் நீங்கள் இல்லை, உண்மைக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்றதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.